பராசக்தின்னு ஒரு டைட்டில் வச்சிருக்காங்க. அப்படி டைட்டில் கேட்டோடனே எனக்கு ஞாபகத்தில் வர்றது கலைஞர் அவர்கள் தான். சிவாஜி கணேசன் அவர்களும் கலைஞர் அவர்களும் ஞாபகத்தில் வராங்க. ஸோ அந்த டைட்டிலை அவ்வளவு கேவலமாக ரிப்பீட் பண்ணி சொல்றதுன்னு ஒன்று இருக்கு. பராசக்தியில் பரதேசின்னு சொல்றது ஒரு ரிப்பீட் பண்றது ஒன்று இல்லையா? ஒரு யூடியூபுக்குன்னு ஒரு கலாச்சாரமே கிடையாதா? மட்டமாக அப்படி பேசலாமா? அதாவது பொது கக்கூஸ் மாதிரி ஆயிடுச்சு. நான் வருவேன், நான் பொது கக்கூஸ்ல யூஸ் பண்ணுவேன், அங்க என்ன வேணா பண்ணுவேன், எப்படி வேணா கிறுக்கி வச்சுட்டு போவேன், நீ யாரா கேட்கறதுக்கு அப்படிங்கிற மாதிரி ஆயிப்போச்சு. ஒரு ஜெயம் ரவி படம் ஒரு பக்கம் போடுறாங்க சார், காந்திமதி படம் ஒரு பக்கம் போடுறாங்க சார். போட்டுட்டு இவரின் முன்னாள் மனைவி யார் தெரியுமா அப்படின்னு போடுறாங்க. யாரு? ஜெயம் ரவியும் காந்திமதியும் போட்டு இதை லட்சக்கணக்கில் நீங்க போய் பார்க்குறாங்க சார். என்ன சார் செய்வீங்க நீங்க? இவரின் முன்னாள் மனைவி யாருன்னு தெரியுமா? நீ ஜெயமரவிக்கு ஒரு அம்புக்குறி, அந்த காந்திமதிக்கு ஒரு அம்புக்குறி. காந்திமதி எந்த காலத்தில் வாழ்ந்தவங்க, ஜெயமரவி எந்த காலத்தில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறவரு. இது பொய், இது ஃபேக்கு, இது ஏதோ சும்மா சொல்கிறாங்கன்றது கூட புரியாமல் அதை கிளிக் பைட் பண்ணுறாங்க. கிளிக் பண்ணி அதுக்குள்ளே போய் பார்க்குறாங்க. மனோஜ் பாரதிராஜாவுடைய மகன் இறந்துருந்தா இல்லையா, அது கூட்ட நெரிசலில் வீடியோ முகத்தை சரியாக எடுக்க முடியலேன்னு ஒரு வீடியோ எடுக்கிறவர் ஃபோட்டோகிராஃபர் பார்த்தீங்கன்னா அந்த பாடியோடைய மேல் தட்டிலே ஏறி படுத்து இப்படி எடுத்துட்டு இருந்திருக்காரு. எல்லாருமே கூப்பிட்டு கண்டிச்சிருக்காங்க. என்னங்க, என்ன பண்றீங்க, இறங்க கீழே அப்படி. இல்லை முகம் தெரியலன்னா இப்படியா போட்டோ எடுப்பீங்க, இறங்க அப்படி சொல்லி விட்டுருக்காங்க. இதெல்லாம் செய்யலாமா சார்? நம்ம விஜய் ஆண்டோடைய மகள் மரணம் இருக்கு பார்த்தீங்களா, அது ரொம்ப பிரைவேட்டான ஒரு விஷயம். அங்கே அவங்களுடைய அந்த குடும்பத்தாருடைய சோகம்னு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, அதை கூட உணராமல் அங்கே உள்ளே போய் கேமரா எடுத்துக்கிட்டு தள்ளு முள்ளு பண்ணி கூட்டத்தோட கூட்டமாக இவங்க போய் அந்த வீடியோ எடுக்கிறது, ஃப்ரீசர் பாக்ஸ் எடுக்கிறது, இதெல்லாம் எவ்வளோ தப்பு சார். இதை விட கொடுமை என்ன தெரியுமா சார்? உயிரோடு இருக்க பல பேருக்கு மாலையெல்லாம் ரொம்ப விமானத்தில் வருகிறது, பாடி விமானத்தில் வருகிறது, உடல் விமானத்தில் வருகிறது, வார்த்தையே மரணம் அப்படின்னு போட்டே போடுறாங்க சார். அது இன்னும் ரொம்ப கொடுமையா இருக்கு சார். ஸோ இது எப்போ சார் மாறும் இந்த மாதிரியான கலாச்சாரங்கள்? அதாவது இந்த மொழி வாரியாக தூண்டி விடுறது அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கு இல்லையா? ஆக்சுவலாக பார்த்தா அனைத்து மதத்தினரும் அனைத்து சாதியினரும் பெரிய பெரிய இடத்துல சில சர்ச்சைகள் இருந்தாலும் வெளியில் சில விஷயங்கள் பேசப்பட்டாலும், இப்போ என்னோட பர்சனலாக நான் எடுத்துக்கிட்டேன்னா, எனக்கு ரொம்ப நெருங்கிய நண்பர் ஒரு இஸ்லாமிய மதத்தை சேர்ந்தவர், ரொம்ப நெருங்கிய நண்பர். அதுக்கப்புறம் வெவ்வேறு சாதியினரும் சரி சமூகத்தினரும் சரி எல்லாருமே இருக்கிறாங்க. இதை பிரிக்கிற மாதிரியே ஒரு விஷயம் பண்ணுறது, அப்பப்போ அந்த ஒரு கான்ட்ரோவர்சி கிளப்புறதுன்னுவாங்க. ஒரு யூடியூபுக்குன்னு ஒரு கலாச்சாரமே கிடையாதா? மட்டமாக அப்படி பேசலாமா? அப்படி பேசக்கூடுமா? ஒரு வார்த்தையை பயன்படுத்துவது. அதாவது என்னன்னா, எனக்கு ஒரு டைட்டிலை கேட்டப்போ, ஒரு டைட்டில் நம்ம கேட்குறோம், ஒரு பராசக்தின்னு ஒரு டைட்டில் வச்சுருக்காங்க. அப்படி டைட்டிலை கேட்டோடனே எனக்கு ஞாபகத்தில் வர்றது கலைஞர் அவர்கள் தான். சிவாஜி கணேசன் அவர்களும் கலைஞர் அவர்களும் ஞாபகத்தில் வராங்க. ஸோ அந்த டைட்டிலை அவ்வளவு கேவலமாக ரிப்பீட் பண்ணி சொல்கிறதுன்னு ஒன்று இருக்குது. பராசக்தியில் பரதேசின்னு சொல்கிறது ஒரு ரிப்பீட் பண்ணுறது ஒன்று இல்லையா? அந்த ரிப்பீட் பண்ணும்போதே மனசு ரொம்ப வலிக்குது. ஸோ இந்த யூடியூப்பில் ஏன் இப்படி பண்ணுறாங்க? ஏன் இந்த சமூக வலைதளங்களில் இவ்வளவு கேவலமாக பேசுகிறாங்க? சார், சமூக வலைதளங்கள் நீங்கள் சொல்லும்போது இந்த யூடியூப்பு, ட்விட்ரு, அப்புறமா இன்ஸ்டா எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி டெக்னாலஜி அட்வான்ஸ்மெண்ட். அதாவது நம்ம இப்போ நல்லா வளர்ந்துருக்கோங்கிறது அதை காட்டுது. ஆனால் பார்த்திங்கன்னா அதை சரியாக பயன்படுத்துகிறோமா அந்த தளத்தை அப்படின்னா, அந்த தளத்தை நம்ம சரியாக பயன்படுத்தாமல் மொத்தமாக இன்றைக்கி அதில் வன்மத்தை கக்கிறதுக்கு பயன்படுத்துகிறோம். ஒருத்தர் மேலே இருக்கிற எதிர்ப்பை காட்டுறதுக்கு பயன்படுத்துகிறோம், கோவத்தை காட்டுறதுக்கு பயன்படுத்துகிறோம். இப்படி தான் பயன்படுத்துகிறோம். அதாவது நீங்கள் ஒரு அன்பு இருக்குது, அதை நீங்கள் எப்படி யார் மேலே எய்தணும், எதுக்காண்டி எய்தணும்னு தெரியாமல் நீங்கள் எய்துனீங்கன்னா அது திருப்பி உங்ககிட்டே வரும். இதுதான் அதாவது கத்தி எடுத்தவன் கத்தியாலே சாவான்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இது கடுமையான ஆயுதம் சார். இன்னைக்கு சோஷியல் மீடியாங்கிறது கடுமையான கூர்மையான ஆயுதமாக இருக்குது. அந்த ஆயுதத்தை கையில் எடுக்கிறவன் யார் எடுக்கிறான்னே தெரியாதவன் எடுக்கிறாங்க. ரொம்ப முக்கியமாக நீங்கள் கவனிக்கணும். ஒரு ஆயுதத்தை கையில் எடுக்கிறதுக்கு முன்னாடி அந்த ஆயுதத்தை ஏன் எடுக்கிறோம், எதுக்கு எடுக்கிறோன்னு தெரியாமல் ஒருத்தன் கையில் எடுத்தான்னா அந்த ஆயுதத்தை அவனுக்கு எப்படி பயன்படுத்துறதுன்னு தெரியாது. இதுதான் உண்மை. அப்படி இன்னைக்கு சோஷியல் மீடியாவில் யார் வேணாலும் உள்ள வரலாம். பிளாட்ஃபார்ம் அதாவது பொது கக்கூஸ் மாதிரி ஆயிடுச்சு. நான் வருவேன், நான் பொது கக்கூஸில் யூஸ் பண்ணுவேன், அங்கே என்ன வேணா பண்ணுவேன், எப்படி வேணா கிறுக்கி வச்சுட்டு போவேன், நீ யாரா கேட்கறதுக்கு அப்படிங்கிற மாதிரி ஆயிப்போச்சு. அப்படிங்கிறதுனால இன்னைக்கு வரவும் போகிறவன்லாம் அவனை என்ன மனசில் நினைக்கிறது, ஒருத்தர் வக்ர புத்தி பிடிச்சவனா இருப்பான் சார், அவன் அவனுடைய கருத்தை பதிவிட்டு போகிறான். ஒருத்தர் நல்லவனாக இருப்பான், அவனுடைய கருத்தை பதிவிட்டு போகிறான். ஒருத்தன் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு செக்ஸ் எண்ணங்கள் மேலோங்கனவனாக இருப்பான், அவனோட கருத்தை பதிவிட்டு போகிறான். இப்படி பலதரப்பட்ட மக்கள் அவங்க
அவங்கவுங்களுடைய கருத்தை பதிவிடும் போது ஒரு நல்லவன் சொல்கிற நல்ல கருத்து மேலோங்கி நிற்காம, பொதுவாக பார்த்தீங்கன்னா ஒரு திருக்குறள் ஒரு கடையில் போனீங்கன்னா ஒரு நாளைக்கு 4 புத்தகம் விற்கும் அப்படின்னா, ஒரு மஞ்ச பத்திரிக்கை அப்படின்னா அது ஒரு நாளைக்கு 400 புத்தகம் விற்கும். அதுக்காண்டி திருக்குறள் வந்து மட்டமான புத்தகம் நம்ம சொல்லிட முடியுமா? திருக்குறள் தான். அந்த திருக்குறள் அது 4 புத்தகம் விற்றாலும் அதனுடைய தரம் தான், அதனுடைய மரியாதை தான். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நல்ல கருத்துக்கள் சோஷியல் மீடியாவில் நிறைய பேர் சொல்லிட்டு தான் இருக்காங்க. பல விதமான கருத்துக்களை இன்னைக்கு பதிவிடுறாங்க. ஆனால் அதை நம்ம கவனம் செலுத்தி பார்க்குறோமா அப்படின்னா, இந்த மாதிரியான தேவையற்ற கருத்துக்கள், இந்த மாதிரி அசிங்கமான சர்ச்சையான கருத்துக்கள், வன்மத்தை கக்கிற கருத்துக்கள், ஒருத்தர் மேலே ஒருத்தர் எதிர்ப்பு காட்டுற கருத்துக்களை தான் நம்ம வந்து கவனித்து பார்க்குறோம். நம்ம வந்து என்ன ஹெட்லைன் உள்ளே வந்து பார்க்குறோம். அதாவது சோஷியல் மீடியா எப்படி ஆகிப்போச்சுன்னா சார், ஒரு ஜெயம் ரவி படம் ஒரு பக்கம் போடுறாங்க சார், காந்திமதி படம் ஒரு பக்கம் போடுறாங்க சார். போட்டுட்டு இவரின் முன்னாள் மனைவி யார் தெரியுமா அப்படின்னு போடுறாங்க. யார்? ஜெயம் ரவியும் காந்திமதியும் போட்டு இதை லட்சக்கணக்கில் நீங்கள் போய் பார்க்குறாங்க சார். என்ன சார் செய்வீங்க நீங்கள்? இவரின் முன்னாள் மனைவி யாருன்னு தெரியுமா? நீ ஜெயமரவிக்கு ஒரு அம்புக்குறி, அந்த காந்திமதிக்கு ஒரு அம்புக்குறி. காந்திமதி எந்த காலத்தில் வாழ்ந்தவங்க, ஜெயமரவி எந்த காலத்தில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறவர். இது பொய், இது ஃபேக்கு, இது ஏதோ வந்து சும்மா சொல்கிறாங்கன்றது கூட புரியாமல் அதை கிளிக் பண்ணுறாங்க. கிளிக் பண்ணி அதுக்குள்ளே போய் பார்க்குறாங்க. ஏதோ ஒன்று முழுசாக பார்க்குறாங்க. முழுசாக பார்த்தீங்கன்னா அதில் ஒன்றுமே இருக்காது. ஜெயமரவி பற்றி வேற ஏதோ அவர் நடித்த படம் தண்ணி ஒருவன் அதுன்னு பேசியிருப்பாங்க. காந்திமதி பார்த்தீங்கன்னா மண் வாசனையில் கொட்டைப்பாக்க நசுக்கிட்டு உட்காந்தாங்கன்னா அது தனியாக பேசியிருப்பாங்க. எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி தம்ப்லைன் வச்சு இவரின் முன்னாள் மனைவி யார் தெரியுமா அப்படின்னோ, இல்லை இவரின் முன்னாள் கணவர் யார் தெரியுமா அப்படின்னோ, இந்த மாதிரியெல்லாம் சோசியல் மீடியாவில் போடும்போது நீங்கள் என்ன செய்வீங்க? கரெக்டு தான் சார். ஏன்னா எனக்கு இதை விட கொடுமை என்ன தெரியுமா சார், உயிரோடு இருக்க பல பேருக்கு மாலையெல்லாம் அது ரொம்ப விமானத்தில் வருகிறது, பாடி விமானத்தில் வருகிறது, உடல் விமானத்தில் வருகிறது, வார்த்தையே மரணம் அப்படின்னு போட்டே போடுறாங்க சார். அது இன்னும் ரொம்ப கொடுமையா இருக்கு சார். சார் ஒரு இன்னைக்கு சோஷியல் மீடியாங்கிறத வந்து சரியாக பயன்படுத்துறதுக்கு பல பேர் தவறுறாங்க சார். கமர்ஷியல் ஆக்கணும், கமர்ஷியல் பண்ணணும், பணம் பண்ணணுங்கிற நோக்கத்தோடு நிறைய பேர் வந்துட்டாங்க சார். நம்ம சில உதாரணங்கள் நம்ம சொல்லலாம். இப்போ நம்ம விஜய் ஆண்டனியோட மகள் மரணம் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து ரொம்ப ப்ரைவேட்டான ஒரு விஷயம். அங்கே அவங்களுடைய அந்த குடும்பத்தாருடைய சோகம்னு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, அதை கூட உணராமல் அங்கே உள்ளே போய் கேமரா எடுத்துக்கிட்டு தள்ளு முள்ளு பண்ணி கூட்டத்தோட கூட்டமாக இவங்க போய் அந்த வீடியோ எடுக்கிறது, ஃப்ரீசர் பாக்ஸ் எடுக்கிறது, இதெல்லாம் எவ்வளோ தப்பு சார். இதெல்லாம் வந்து சார் ஒரு இழப்பு ஏற்பட்ட குடும்பம், அந்த குடும்பத்தில் இருக்க வேதனையும் பாதிப்பும் சோகமும் எவ்வளோ இருக்குன்னு உணராம, நீங்களும் சக மனிதன் தானே, அவங்களுடைய துக்கத்தையாவது நீங்கள் வந்து பகிர்ந்துக்கிறதுக்கு விருப்பப்படாட்ட கூட அவங்கள நிம்மதியாவது வந்து நீங்கள் சைலண்டாவது அவங்களோட உணரலாம் கூட, அது கூட செய்ய மாட்டேங்க. ஒன்றுமே இல்லை சார். நான் கேள்விப்பட்ட ஒரு விஷயம், உண்மையான விஷயம். மனோஜ் பாரதிராஜாவுடைய மகன் இறந்திருந்தா இல்லையா, அது வந்து கூட்ட நெரிசலில் வந்து வீடியோ வந்து முகத்தை சரியாக எடுக்க முடியலேன்னு ஒரு வீடியோ எடுக்கிறவர் வந்து ஃபோட்டோகிராஃபர் பார்த்தீங்கன்னா அந்த பாடியோடைய மேலேயே மேல் தட்டிலே ஏறி படுத்து இப்படி எடுத்துகிட்டு இருந்திருக்காரு. எல்லாருமே கூப்பிட்டு கண்டிச்சிருக்காங்க. என்னங்க என்ன பண்ணுறீங்க, இறங்க கீழே அப்படி. இல்லை முகம் தெரியலன்னா இப்படியா ஃபோட்டோ எடுப்பீங்க, இறங்க அப்படின்னு சொல்லி விட்டுருக்காங்க. இதெல்லாம் செய்யலாமா சார்? அதாவது இந்த 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 அடிப்படையாக பார்த்தீங்கன்னா சார், இந்த மீடியாவை தவறாக பல பேர் பயன்படுத்துகிறாங்க சார். அந்த தவறாக பயன்படுத்துகிறத வந்து கண்டிக்கணும். என்ன தான் கண்டித்தாலும் தவறாக பயன்படுத்துறதுக்கு தான் பல பேர் இருக்காங்க சார். ஓகே, இது நம்ம மாரிதாஸ் அவர்களுக்கு பார்த்தோன்னு நம்ம சொல்ல நினச்ச விஷயம். எனக்கு இந்த ரீமேக் படங்கள்னு சொல்லும்போது, இல்லை இந்த தெலுங்கு பற்றி நம்ம பேசும்போது, தமிழ் சினிமாவில் பிற மொழிகள் லைக் தெலுங்கு, மலையாளம், கன்னடம், ஹிந்தி அப்படின்னு வச்சுட்டா எந்த லாங்குவேஜ்லேருந்து சார் அதிகமான ரீமேக் படங்கள் தமிழுக்கு வந்திருக்கு? தெலுங்கு படங்கள்லேருந்து நம்ம தமிழ் படங்களுக்கு வந்திருக்கு சார். வந்து நமக்கு நிறைய படங்கள் வந்திருக்கு. மலையாள படங்கள் வந்து எப்படின்னா அவங்க கதை சொல்லும் விதம் வந்து ரொம்ப வாழ்வியலோட கனெக்டான ஒரு கதையாக இருக்கும். அது நம்ம தமிழ் படங்கள் 1-2 படங்கள் பண்ணலாமே தவிர, திருஷ்யம் மாதிரி படங்கள், இங்கே பாபநாசம் மாதிரி வந்துச்சு. ஆனால் பார்த்தீங்கன்னா எல்லா படங்களையும் நம்ம கனெக்ட் பண்ண முடியாது. அவங்க வேற மாதிரியான ஒரு கதைக்களத்தை வந்து அவங்க வாழ்வியலோட கனெக்ட் பண்ணி சொல்லுவாங்க சார். எப்போவுமே நீங்கள் மலையாள படம் பாருங்களேன், அது தரம் எப்போவுமே உயர்ந்து தான் இருக்கும். அதனுடைய காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் கம்மியாக இருக்கும். அங்கே நடிகர்கள் சாதாரணமாக நடிப்பாங்க. திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒரு மஞ்சுமல் பாய்ஸ் எடுத்து விடுவாங்க. அந்த மாதிரி படங்கள் திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒரு திருஷ்யம் மாதிரி ஒரு படங்கள் எடுத்து விடுவாங்க. அங்கே நீங்கள் இன்னொரு விஷயமும் நான் சொல்கிறேன் கேளுங்க. இந்த இடத்துல இப்போ சமீபத்தில் வர மலையாள படங்கள் எல்லா படங்களையுமே நீங்கள் போய் பாருங்கள். இப்போ வர படங்கள்
தமிழ் கதாபாத்திரங்கள் 2 பேராவது அந்த படத்தில் இருப்பாங்க. தமிழே பேசக்கூடிய 2 கதாபாத்திரங்கள் மலையாளத்தில் இருப்பாங்க. நீங்கள் எல்லா படத்துலையுமே இதை நீங்கள் பார்க்கலாம். நோட் பண்ணி பார்த்தீங்கன்னா இது எல்லா படத்துலையும் பார்க்கலாம். அந்த அளவுக்கு வந்து நம்மளோட கனெக்ட் ஆகிருக்காங்க. அவங்க வந்து மொழி வந்து தமிழ் மொழி மூத்த மொழியாக இருக்கிறதுனால, தமிழ் மொழியிலேருந்து தான் பல மொழிகள் வந்து தெலுங்குலேருந்து கன்னடத்துலேருந்து பல மொழிகள் வந்து தமிழ் மொழியில் தான் வந்து பிறந்து போனதுனால அந்த தமிழ் கனெக்டிவிட்டி அவங்களுக்கு இருக்கும் சார். இப்போ மம்முட்டி சென்னையில் தான் இருக்காரு. மோகன்லால் இன்னைக்கு வந்து பாலாஜின்ற பிரபல நடிகையுடைய மகளை தான் திருமணம் செய்திருக்காரு. அவர் சென்னையில் தான் இருக்காரு. இப்படி பல பேர் வந்து சென்னையில் இருக்காங்க சார். சென்னை அப்படின்னா நம்ம எத்தனையோ பேர் நம்ம உதாரணமாக சொல்லலாம். அதே மாதிரி நீங்கள் கேட்டிங்க இல்லையா, அந்த ரீமேக் படங்கள் அப்படின்னும் போது சிவாஜியும் நடிச்சிருக்காரு, எம்ஜிஆர் 1-2 தான் நடிச்சிருக்காரு, ரஜினிகாந்த் நிறைய நடிச்சிருக்காரு. ரஜினிகாந்த் நடித்த பில்லாலேருந்து தீயிலிருந்து பல படங்கள் வந்து ஆரம்ப காலத்தில் ஹிந்தி அண்ட் தெலுங்கு ரீமேக் படங்களாக தான் இருந்திருக்கு. ஹிந்தி அண்ட் தெலுங்குல வந்திருக்கு. அதே மாதிரி கமலஹாசன் நடிச்சிருக்காரு. எல்லா நடிகர்களுமே நடிச்சிருக்காரு. ஆனால் அன்னைக்கு வந்து இப்போ ஒரு வருஷத்துக்கு ஒரு 5 படம் வருது, ரஜினி சார் படம் வருதுன்னா ஒன்று வந்து ரீமேக் இருக்கும், ஒன்று வந்து ஒரிஜினல் ஸ்டோரி இருக்கும். ஒன்று ஹிந்திலேருந்து பண்ணுவாங்க, ஒன்று தெலுங்குலேருந்து பண்ணுவாங்க, ஒன்று ஒரிஜினல் ஸ்டோரி இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ நெட்ரிகன் எடுத்துக்கிட்டோம். நெட்ரிகன் வந்து ஒரிஜினல் ஸ்க்ரீன் பிளே. போக்கிரி ராஜா எடுத்துக்கிட்டால் போக்கிரி ராஜா வந்து ஒரு தெலுங்கு படத்துலேருந்து ரீமேக். ஆனால் இன்றைக்கெல்லாம் வந்து சதா சர்வகாலமே அவங்க வெற்றி அடையணும் அப்படின்னா ஆல்ரெடி ஏதாவது ஒரு இடத்துல வெற்றி அடைஞ்ச ஒரு தெலுங்கு படம் அதை அப்படி ரீமேக் பண்ணால் பர்ஃபெக்டாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி பண்ணுறாங்க. இப்போ அந்த வகையில் நம்ம ஜனநாயகன்னு எடுத்துக்கலாம். ஜனநாயகன் பார்த்தீங்கன்னா அவர் வந்து இதான் என்னோட கடைசி படங்கிறார். ஒரு கடைசி படம் எடுக்கும்போது இப்போ அவருடைய ஒரு துப்பாக்கி, கத்தி, மெர்சலு, தெரி, இந்த படம்லாம் வந்து ஒரு ஒரிஜினல் ஸ்க்ரீன் பிளேயில் வந்துன்னு சொல்லுவாங்க. எல்லாம் வந்து புதிய ஒரு கதையை உருவாக்கி ஒன்று பண்ணுறாங்க. ஏன் அப்படி ஒரு படத்தை பண்ணாமல் மறுபடியும் போயிட்டு அந்த ஆரம்ப காலத்தில் விஜய் வந்து எத்தனை தெலுங்கு படம் எந்த ஹீரோக்களை வந்து நிறைய ரீமேக் பண்ணியிருக்காருன்னு நினைக்கிறீங்க? எனக்கு தெரிஞ்சு பல பேர் வந்து தெலுங்கு படங்கள், ஹிந்தி படங்கள், மலையாள படங்கள், கன்னட படங்கள் எல்லாத்துலேயுமே ரீமேக் வாங்கி பண்ணியிருக்காங்க. நம்ம இல்லைன்னு சொல்ல முடியாது. பட் நீங்கள் சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா